Hello friends, welcome to Chennai to Mangalore friends. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா blouse stitching part 1 வீடியோ பார்க்க போறோம். இப்போ front சைடுக்கு எப்படி டாட்ஸ் மார்க் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். front சைடுல hooks போடுற அந்த சைடு எடுத்துக்கணும். hooks போடுற அந்த சைடு ஓபன் சைடு வந்து எடுத்துக்கணும். இதுல வந்து இந்த பக்கம் இருந்து ஃபர்ஸ்ட் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். எந்த அளவு ப்ளவுஸா இருந்தாலும் 3 இன்ச் இந்த பக்கம் இருந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். இங்க வந்து 3 இன்ச் இது வந்து கொஞ்சம் பெரிய ப்ளவுஸா இருக்கிறதுனால 3 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். கொஞ்சம் சின்ன சைஸ் ப்ளவுஸ் அப்படினா 2 இன்ச் போதும். 2 2.5 3 இந்த அளவுல நாம இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். இது வந்து 3 இன்ச் மார்க் பண்ணிட்டு 3 இன்ச்ல பாதி 1.5 மார்க் பண்ணிட்டு இங்க வந்து 2 இன்ச் உயரம் இந்த இதோடது 2 இன்ச் உயரத்தை மார்க் பண்ணிக்கணும். இங்க வந்து இப்படி இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வச்சு இப்படி பிடிக்கணும். இந்த பக்கம் இது ரெண்டு பக்கத்துக்கும் நடுவுல கரெக்ட்டா இது ரெண்டு பக்கத்துக்கும் நடுவுல இந்த மாதிரி வெச்சிட்டு நடுவுல மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு இத வந்து கொஞ்சம் இத வந்து இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல ரெண்டுக்கும் நடுவுல ரெண்டு பக்கத்துக்கும் நடுவுல இங்க இருந்து இப்படி இப்படி ஒரு டாட் பிடிக்கணும். அதுக்கு அப்புறம் இங்க ஆர்ம் ஹோல் பக்கத்துல இது ரெண்டுக்கும் நடுவுல வர மாதிரி இந்த இடத்துல ஒரு டாட் இந்த மாதிரி வரணும். இந்த ரெண்டுக்கும் நடுவுல இந்த மாதிரி இந்த இடத்துல டாட் பிடிக்கணும். இப்போ இத நம்ம அப்படியே இந்த பக்கத்துக்கு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இத இப்படி போட்டாச்சு. இந்த பீஸ இது மேல இப்படி போட்டுட்டு இப்போ இதுலயும் அது ட்ரேஸ் ஆயிருச்சு. இந்த ரெண்டுக்கும் இடையில நாம இங்க 3 இன்ச் மார்க் பண்ணிருக்கோம். இந்த ரெண்டுக்கும் இடையில 1.5 இன்ச்ல இந்த மாதிரி மடிச்சு ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. இப்போ இங்க நடுவுல இந்த மாதிரி வச்சு இப்படி ரெண்டுக்கும் நடுவுல வச்சு இந்த மாதிரி ஸ்டிட்ச் போட்டுக்கணும். எல்லா டாட்ஸ்க்கும் 2 ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. இந்த டாட்ஸ்க்கு வந்து இது ரெண்டுக்கும் நடுவுல இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்து நீங்க மார்க் பண்ண இடத்துலயே தான் வரணும்ங்கற அவசியம் இல்ல. நீங்க ஸ்டிட்ச் பண்ணதுக்கு அப்புறமா அத கரெக்ட் பண்ணி தைச்சு. இப்போ டாட்ஸ் வெச்சாச்சு. இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி இந்த இதுக்கும் போட்டுக்கலாம்.
இப்போ ரெண்டு பக்கமும் டாட்ஸ் பிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பட்டி தைச்சிக்கலாம். மூணு பீஸு எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளோட ப்ளவுஸோட பீஸ் வந்து நடுவில் இருக்கணும். நம்ம எக்ஸ்ட்ராவாக கட் பண்ண பீஸ் வந்து மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்கணும். அந்த மாதிரி வச்சு தைச்சுக்கணும். மாதிரி பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம பட்டி தைக்கும்போது ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வர மாதிரி தைச்சிருவோம். இல்லைன்னா ஏதாவது மிஸ்டேக் அதிகமாக வரும் இந்த பட்டி தைக்கும்போது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நடுவில் வந்து மெயின் கிளாத்து நம்மளோட ப்ளவுஸ் பீஸு, மேலே கீழே லைனிங் பீஸாக இருந்தாலும் வேறு ஏதாவது பீஸ் வைக்கிறீங்கனாலும் மேலே ஒன்று கீழே ஒன்று வச்சதுக்கப்புறமா நாம் ஒரு பக்கம் தைச்சிடலாம். ஒரு பட்டியை தைச்சிடலாம். தைச்சிட்டு இது எந்த இடத்துல முடியுது, இது அகலமான பகுதி, இது குறுகலான பகுதி. நம்ம குறுகலாக இருக்கிறத இந்த மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை ஒரு பீஸ் மட்டும் இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு அமுக்கு தையல் போடணும். இப்போ நமக்கு ரெண்டு பக்கம் பட்டியும் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ ப்ளவுஸ் பீஸில் எப்படி தைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது வந்து இந்த பக்கத்துக்குரியது. இதை நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி வச்சுட்டு இந்த ப்ளவுஸ் பீஸை இந்த மாதிரி வச்சு தைக்கணும். வச்சுட்டு இந்த டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை இந்த மாதிரி உள்பக்கமாக மடித்து வச்சுட்டு இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க பட்டியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இந்த மாதிரி தைச்சாச்சு. இதை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி மடக்கிக்கணும். உள்பக்கமாக இந்த ப்ளவுஸை இந்த மாதிரி மடக்கிக்கணும். மடக்கிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு இந்த பட்டியோட நம்ம பட்டியை ஜாயின் பண்ண இடத்தையும் இந்த ஒரு பட்டியை மட்டும் நம்ம அந்த பக்கம் விட்டு இந்த அமுக்கு தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அதையும் எடுத்து இந்த மாதிரி மடித்து இப்படி வச்சு தைச்சிடணும். இப்போ இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நாம் இப்படி உள்ளே இருக்கிற துணியை வெளியே எடுத்துக்கணும். இப்போ நம்மளோட பட்டி கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இது உள்பக்கம் நமக்கு ஸ்டிச்சே தெரியாது. இதில் நமக்கு பட்டி வச்சு தைச்சிருக்கிற மாதிரி
ஸ்டிச் எதுவும் தெரியாது. நம்மளோட ஸ்டிச் வந்து உள்பக்கமாக போயிடும். இந்த இடத்துல உங்களுக்கு அமுக்கு தையல் வேணும்னா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரைட் சைடு இதையும் தைச்சிக்கலாம். நாம் வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு தைக்கும்போது பட்டியை கீழே வச்சு அதுக்கு மேலே இந்த பீஸை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சோம். இப்போது நமக்கு கைக்கு எது ஈஸியாக வருதோ அந்த மாதிரி தைச்சிக்கணும். இப்போது நம்ம இதில் வந்து 2 பக்கம் இருக்கிற பீஸை வந்து இதுக்கு மேலே வச்சு இப்படி தைக்கணும். ஆனால் இந்த இடத்துல தைக்கும்போது இந்த நம்ம டாட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து பார்த்து மடக்கி விட்டு அதுக்கப்புறமா தைச்சிக்கோங்க. இப்போது அதே மாதிரி இந்த பக்கமும் மடக்கி உள்ளே வச்சுக்கலாம். இதை நாம் தைக்கும்போது இந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வச்சிங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற துணி எதுவும் இந்த ஸ்டிச்சிங்கில் சிக்காமல் இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு கேப் விட்டுட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு இதை ரெண்டையும் இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போது ரைட் சைடு இதுவும் தைச்சாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போது 2 பக்கமும் கரெக்டாக தைச்சாச்சு. இப்போது பீஸை இப்படி வச்சுட்டு இந்த மேல் பக்கத்தை இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கீழேயும் மேலேயும் கொஞ்சம் கேப் இருக்கணும், எக்ஸ்ட்ரா துணி இருக்கணும் கீழேயும் மேலேயும். இதை இந்த இடத்துல ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். இப்போ மேலே இருக்க எக்ஸ்ட்ரா துணியை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். இன்னொரு ஸ்டிச்சு இதில் இந்த மாதிரி போட்டுக்கலாம்.
1/4 இன்ச்சில் இன்னொரு ஸ்டிச்சு போட்டாச்சு. இப்போ கொக்கி பட்டி வைக்கிற இடம் நம்ம அதை வந்து உள்பக்கம் வச்சு வெளிப்பக்கம் திருப்பணும். இதை வந்து வெளிப்பக்கம் வச்சு உள்பக்கமாக திருப்ப போகிறோம். இப்போது மேல் பக்கத்தில் இது இந்த மாதிரி வச்சு 1/4 இன்ச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதில் கொஞ்சமாக இந்த மாதிரி மடக்கிட்டு இதில் வச்சு இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போது நம்மளோட ஹுக்ஸ் பட்டியும் லூக்ஸ் பட்டியும் ரெடி ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை கட் பண்ணி விட்டுடலாம். இது இப்போ ஈக்குவலாக இருக்குது கரெக்டாக. இப்போ பேக் பீஸும் அப்புறம் கையும் எப்படி தைக்கணுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.